ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோயா பொட்டேட்டோ புலாவ். இந்த டிஷ்ஷுக்கு 3 பொட்டேட்டோ, ஒரு ஆனியன், 2 டொமேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு கப் சோயா சங்க்ஸ் எடுத்து நம்ம ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு வச்சிட்டோம்னா இதில் இருக்க தூசு மண் அதெல்லாம் போயிடும். அதே சமயம் சோயா வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும் நமக்கு குக் பண்ணும்போது. இப்படி ஊற வச்சு வச்சுக்கலாம். கூடவே நமக்கு தேவையான அளவு ரைஸும் எடுத்து அதையும் நம்ம தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து சோம்பு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொரியாண்டர் லீவ்ஸ் நம்ம வந்து 2 கொத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ் பேஸ்ட் போடும்போது நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். நம்ம பேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சாப் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. பிரிஞ்சி இலை 2, கொரியாண்டர் லீவ்ஸ், பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனாக, தக்காளி 2 ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பேஸ்ட் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா டைஸ் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். சோயா சங்க்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. அது நல்லா ஊறி இருக்குது ஹாட் வாட்டரில். பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. அதே சமயம் ரைஸ் பார்த்திங்கன்னா நான் எந்த டம்ளரில் எடுத்தேங்கிற காமிக்கிறேன். இந்த டம்ளரில் தான் நான் வந்து 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி 2 தடவை அலாசிட்டு நம்ம ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம சோயா சங்க்ஸ் எல்லாமே நம்ம தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. அதே சமயம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க ரைஸும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம சாப்பாடு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பட்டை, சோம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரணும். கூடவே 2 பிரிஞ்சி இலை அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா குக் ஆகி மசிஞ்சு வரணும். இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு. இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து நல்ல ஒரு அரோமா தரும் இந்த ரைஸுக்கு. அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கோம். கூடவே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன். நம்ம காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா ஏற்கனவே 2 ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாமே. இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து வரட்டும் இந்த மசாலா கூட. இப்போ இது கூட நம்ம ஹாட் வாட்டரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மசாலாவில் நல்லா பரட்டி விட்டுருங்க. அதெல்லாம் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான மசாலா, உருளைக்கிழங்கு, சோயா சங்க்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க 1.5 கப் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் இந்த சோயா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 கப்புக்கு வந்து 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டோம். தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. இந்த ரைஸுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் அப்புறம் காரம் அதெல்லாமே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். விசில் ஆட் பண்ணிக்கோங்க. விசில் போட்டாச்சு. இப்போ ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த குக்கர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். வாவ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பர்பாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இது வந்து குயிக்காக நம்ம பண்ணிட்டோம். நம்மளோட பொட்டேட்டோ புலாவ் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பர்பாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இதை நான் வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. வாவ், நம்ம சோயா பொட்டேட்டோ புலாவ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது அவங்களுக்கு பிடிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம இந்த ரைஸில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாகி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் இதில் வந்து நம்ம ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஃபில்லிங்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த புலாவோட நான் இன்றைக்கி கர்ட் ரைத்தாவும் ஃப்ரைம்ஸும் வச்சு சர்வ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.